வணக்கத்தையும் நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்ள இன்றைய விழா ஏற்றம் பெற வேண்டிய ஒரு விழா என்பதை அது இயன்ற கொண்டிருக்கும் போது நாம் அனைவரும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உலகத்திலேயே திருக்குறளை போன்ற மிக உயர்ந்த மனிதத்தை போற்றுகின்ற வேறு நூல் எதுவும் இல்லை என்பது மிகையான சொற்கள் இல்லை, உண்மை உண்மை. இதற்கு என்ன காரணம் என்றால் திருக்குறள் ஆசிரியர் யார், அவர் எங்கே இருந்தார், என்ன சமயத்தை பின்பற்றினார், அவருடைய அறக்கருத்துகள் எப்படி வெளிவந்தன என்பதை நவீனதோறும் நூல் நயம் கூறும் பயிர்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்ற வசனத்தை போல ஒவ்வொரு நாளும் திருக்குறளை படிக்கும் போது புது புது விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய ஜம்புகுமார் சாஸ்திரி அவர்களை எப்பொழுதுமே எந்த நிகழ்விலுமே நம்ம இடத்திலே இருக்கின்ற பேண்ட் போட்ட சாஸ்திரி என்ன காரணம் என்றால் காலத்திற்கு ஏற்றால் போல தங்களை தகவமைத்துக் கொள்கின்றவர்கள் தான் பலருடைய நினைவிலே என்றும் இருப்பார்கள் என்பதனாலே அவர் அதற்கு ஏற்றால் போல சிறிய வயதிலே கல்வி எப்படி அமைந்தது என்பது ஒரு பெரிதல்ல. ஆனால் வாய்ப்பு வரும்போது ஒரு மனிதன் தன்னை மேலும் 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 உயர்த்திக் கொள்வதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தன்னை தலையாய செய்வதும் தான் அப்படின்னு. அதாவது ஒரு மனிதன் தன்னை உச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவனுக்கு ஒரு வில் பவர் உள்ள உறுதி வேண்டும். என்னால் ஆகும் ஆகும் என்கிற நம்பிக்கை இருந்தால்தான் அவன் எவற்றை விரும்புகிறானோ அவற்றை அவன் இயக்க முடியும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் belief makes a man perfect. மனிதன் எதை நம்புகிறானோ, உளமாற எதை போற்றுகிறானோ, எதை தன்னுடைய வாழ்க்கையிலே தான் மட்டும் பின்பற்றாமல் தன்னை சார்ந்திருக்கின்றவர்களும் பின்பற்ற வேண்டும் என்கிற வேட்கையோடு இருக்கிறானோ அப்பொழுது அவனுடைய எண்ணங்கள் எழுச்சி பெறும், அவனுடைய கருத்துக்கள் உலகத்தில். ஆங்கில இலக்கியம் படித்தவர்களுக்கு தெரியும், ஷெல்லி என்ற ஒரு கவிஞர் இருந்தார். அவனுடைய காலத்திலே அவனுடைய உள்ளத்திலே தோன்றுகின்ற கருத்துக்களை பலரிடத்திலே சொன்னார். எல்லாரும் உள்ளற்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றது என்று கம்பன் சொன்னதை போல ஒரு காலிலே வாங்கி மறு காலிலே விட்டார். அதனாலே அவனுக்கு சலிப்பு வந்தது. அவன் என்ன செய்யறான், இன்றைய என்னுடைய எழுச்சியான கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் இந்த சமுதாயத்திற்கு இல்லை. ஆனால் அதனால் நான் சோர்ந்து விட மாட்டேன். இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்ற தகவமைந்த ஒரு சமுதாயம் அமையும். அந்த காலத்தில் என்னுடைய கருத்துக்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்கின்ற வகையிலே 2 வரிகளை சொன்னார். Write my dead thoughts for the universe, like without deeds to quicken a new birth. Dead thoughts என்று சொல்கிறார். யாருக்கு சொல்கிறார் என்றால் மேற்கு காற்றை விடுத்து சொல்கிறார். ஓட்டு வெஸ்ட்வின். நான் மனிதனிடத்திலே சொன்னேன், அவர்கள் செவிமடுக்கவில்லை. எனவே மேற்கு காற்றை நீயாவது கேள். மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத கருத்துக்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனாலே அந்த எண்ணங்கள் அனைத்தும் செவிமடுக்கப்படவில்லை என்பதனாலே they are all dead thoughts, இறந்துபட்ட எண்ணங்கள். அந்த இறந்துபட்ட எண்ணங்களை மேற்கு காற்றே இந்த அவனி முழுவதிலும் பரப்பு. மேற்கு காற்று அடிக்கும் போது மரக்கிளைகள் ஆடும்.
இலைகள் ஆடும்போது சருகுகள் உதிரும். சருகுகள் உதிரும் போது அதனுடைய விதைகளும் கீழே விடும். அப்படி ஆடு மாடுகள் மனிதர்கள் எல்லாம் அந்த மரத்தடியிலே போகும்போது அவர்களுடைய காலடிகளாலே நடையாலே அந்த விதைகளின் மீது தரையில் இருக்கின்ற மண் மூடிக்கொண்டே இருக்கும். அந்த விதைகள் மண்ணுக்கடியிலே போய்விடும். அடுத்து எப்பொழுது மழை பெய்கிறதோ அப்பொழுது விதை உறக்கம்னு அறிவியல் சொல்லுவாங்க. விதை உறக்க நிலையில் இருக்கிற அந்த விதைகள் நீர் பெற்று முளைத்து புதுவாழ்வு பெற்று நேரிடும். அதுபோல இன்றைக்கு என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் என்ற சமுதாயத்திற்கு இல்லை என்றாலும் என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்ற காலம் வரும். அந்த காலம் வருகின்ற வகையிலே என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்காட்டே நீ பரவிவிடு, அதை உலகத்திற்கு பயன்படுத்த. அதுபோல இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்கள் அனைத்து பேருக்கும் பயன்படுகிற கருத்து தெளிவான அறங்களை சொல்கின்றவர் திருக்குறள். அவர் எந்த சமயம் அது சொல்ல வேண்டாம். ஏன்னு கேட்டால் சங்கம் மருவிய காலம்னு சொல்றோம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருக்குறள் தோன்றியது என்றால் 600-700 ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றிய சமயங்கள் கூட திருக்குறள் எங்கள் உணர்வு. அதனுடைய காலம் 2000 ஆண்டுகள். ஆனால் சமயம் தோன்றியது 700-800 ஆண்டுகள். அதற்கு முன்னாலே ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு அற்புதமான கவிஞனாலே வெளிப்படுத்தப்பட்ட அந்த கருத்துகள் நாங்கள் எங்கள் சமயத்தினுடைய கருத்துகள், எங்களுடைய சிந்தனை கருவூலங்கள் என்று சொல்கின்ற ஒரு பக்குவம். இதில் நாம் பெருசுவது யாராக இருந்தாலும் திருக்குறளிலே சொல்லப்படுகிற கருத்துக்கள் அனைத்தும் நம்முடைய சமுதாயத்தினுடைய மனிதத்தை செம்மைப்படுத்துவதற்கான கருத்துக்கள் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற வகையில அற்புதமான கருத்துக்களை திருக்குறள் ஆசிரியர் செய்திருக்கிறார். அது என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டால் சமஸ்கிருதமும் பிராகிருதமும் போன்ற மொழிகளை ராஜஸ்தானிலே படிக்கிற சாஸ்திரியாளர்கள் இங்கே வந்த பின்னாலே பொது வாழ்க்கைக்கு வந்த பின்னாலே தமிழோடு உறவாட தொடங்கிய காலத்திலே திருக்குறளையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை கொண்டார். அந்த நேரத்திலே நாங்கள் தவறாமல் நடத்தி கொண்டிருக்கின்ற திருக்குறள் ஆய்வு மையத்திற்கும் அவர் வந்தார். அற்புதமாக பேசினார். அதை அழைத்துக் கொண்டு வந்து ஏற்பாடு செய்து நிறைவேற்றி நம்முடைய தருணம் இருக்கிறார்கள். அன்றைக்கு அவருடைய பேச்சை கேட்கும் போதுதான் பரவாயில்லை, சமஸ்கிருதம் படித்தாலும் பிராகிருதம் படித்தாலும் வேறு மொழிகளை படித்தாலும் தன்னுடைய தாய் மொழி எது என்பதை மறக்காமல் தமிழிலே சிந்திக்க, தமிழிலே படிக்க, தமிழிலே தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை அவர் கைவிடுகின்றார். ஒரு நண்பர் மதுரையில் இருக்கிறார். காலச்சூழல் காரணமாக 4-5 வயதிலே அவர் பாம்பேக்கு போயிட்டார். அங்கேயும் படிக்க முடியவில்லை வருகை காரணமாக. அதற்கு பின்னாலே ஒரு 20 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு வந்த போது ஒரு எழுத்து கூட அவருக்கு தமிழ் எழுத்து தெரியாது. ஆனால் விடாமுயற்சியோடு இந்த தினத்தந்தி, தினமணி போன்ற நாளிதழ்களில் அந்த போஸ்டர் ஒன்றாம் அந்த விற்பனை கடையில் அந்த எழுத்துக்களை எல்லாம் யாராவது அங்கு இருக்கிறவர்களை பார்த்து இது என்ன எழுத்து, இது என்ன எழுத்து என்று கேட்டு ஆர்வம் இருந்ததுனாலே தமிழ் எழுத்துக்களை தெரிந்து கொண்டு அவரே சொந்தமாக அந்த நாள்போஸ்ட் எல்லாம் படிக்க கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு தமிழையும் படித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் பேசினார் மேடையில் நாமெல்லாம் வாய்ப்புலக்கின்ற அளவு கற்றுக்கொண்டார். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. நம்மால் ஆகும், நம்மால் அதை செய்ய முடியும் என்கிற எண்ணம் வந்ததுனால இடையரான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்ததுனால இன்றைக்கு நாமெல்லாம் வியந்து பாராட்டுகின்ற அளவுக்கு அவர் செயல்படுகிறார். அது மட்டுமல்ல, சமணத்தினுடைய தமிழ் பிராமி கல்வெட்டுகள், துறவிகள் துயின்ற கற்பாறை படுகைகள், மனிதர்கள் நோய்க்கு வந்தால் அவர்கள்
பச்சிலை மருந்துகளை தயார் செய்வதற்கு உள்ள அந்த ஆழமான குழிகள் அதையெல்லாம் காப்பாற்றுகின்ற ஒரு பெரும் பணியை செய்து கொண்டிருக்கிறார். கிரீன் வாக் என்று அவர் பசுமை நடை என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டு இன்றைக்கு சமணம் சார்ந்த மலைகள் எங்கெல்லாம் இருக்கின்றனோ அங்கெல்லாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் நிறைய பேருக்கு வருகிறார். ஒரு 200 பேர் 300 பேருக்கு வருகிறார். என்னை கூட ஒரு தடவை கூப்பிட்டார். திருப்பூர் ஒரு சொல்ற அரசியல் கருத்துல வரங்குன்றம் கொப்பாரம் இந்த 8 பெரும் குன்றங்கள் மதுரையை சுற்றி இருக்கிறார். அதிலே முதல் மலை வரங்குன்றம், முழு பேர் திருப்பரங்குன்றம். நீதிமன்றம் சொல்றத தீர்ப்பு கொடுத்திருந்தது. இது கந்தன் மலை மட்டும். என்ன மட்டும்? கந்தன் மலை மட்டுமே, வேறு யாருக்கும் இதிலே உரிமை இல்லை. ஒரே சொல்றது, ஒரு தனி நீதிபதி கொடுத்தால் இருவர்கள் அமர்கின்ற அந்த அமர்வும் என்ன சொல்கிறது? அந்த தனி நீதிபதி சொல்றதுதான் மரியாதை. அப்படியானால் சங்க காலத்திலே இருந்த அந்த கல்வெட்டுகளுடைய கதி என்ன? நாம் யாராவது கேட்டோமா? நம்மளை பற்றி கவலைப்படவே இல்லை. இப்படி எண்ணற்ற இலக்கிய வரலாறுகளும் கல்வெட்டுகளும் தமிழ் கிராமிய கல்வெட்டுகளும் போய்கொண்டே இருக்கிறது, எழுதி கொண்டே இருக்கிறது. எங்களால் முடிந்தவரைக்கும் ஒரு 40 ஆண்டுகள் முயற்சி பண்ணி பார்த்தோம். முடிந்ததை காப்பாற்றினோம். இப்போ என்னை காப்பாற்றுகின்ற வயதில் நான் இருக்கிறேன். எனவே ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாலே செயல்பட்டதை போல செயல்பட முடியும். அடுத்த தலைமுறை அதை செய்ய வேண்டும். அது அடுத்த தலைமுறை அங்கு அடுத்து வருகிற ஒரு இளைஞர்கள் வட்டத்தில் இருந்தவர் 67 ரொம்ப சின்ன வயசு. ஏன் கேட்கிறேன்னா, நான் 85 வயது வரையில் வண்டி ஓட்டினேன். 85 வயது வரையும் ஓட்டினேன். அதுக்கப்புறம் என்னுடைய மகன் சொல்லிவிட்டான், இனி இந்த தீய பழக்கங்கள் வேண்டாம், தீய பழக்கம் இந்த கார் ஓட்டுகின்ற நிலை வேண்டாம், உங்களுக்கு வயதாகிவிட்டது என்பது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், இனி நீங்கள் ஓட்டக்கூடாது என்று சொன்னால், ஆனால் அந்த ஓட்டுநர் உரிமத்தை மட்டும் புதுப்பித்துக் கொண்டே வந்தார். இந்த ஜனவரி 26 அது முடிஞ்சு போயிடுது. இனிமேல் இது முயற்சி இருக்கிறது. அந்த லைசன்ஸ் இருந்தால் ஓட்டணும் உபயோகம் வரும், அது வேண்டாம்னு சொல்லிட்டு நாம வெளியிடுறோம். ஏன்னா அந்த தலைமுறை நம்ம தான் இருக்கோம். அந்த தலைமுறைக்கு முரணாக நாம் ஒரு முடிவெடுத்தால் நாம் சொன்னது அப்பா பேசல அப்படிங்கிற ஒரு நிறைவு. அதையெல்லாம் கடந்து என்னை அடுத்து வருகிற முதல் தலைமுறை நம்புகுமார் சாஸ்திரியார், அவரை அடுத்து வருகிற தலைமுறையை சேர்ந்தவர் ஜீவன். இப்படி 15 வருடங்களாக இந்த ஒரு மனிதன் ஒரு 40-45 ஆண்டுகளாக உருப்படாத செயல்களை செய்து கொண்டிருந்தார். நீங்க அப்படியே சொல்லுங்க, என்ன செயல்கள்? உருப்படாத செயல்களை செய்து கொண்டிருந்தாரே, அதில் ஏதேனும் விடுபட்டிருந்தால் நாம் செய்யலாம்ன்ற ஒரு எண்ணம் உண்டு. நீங்கள் அந்த நிலைக்கு அந்த அமைப்பிற்கு வந்தால் எனக்கு ஒரு காலம் நான் செய்ததற்கான ஒரு பலன் கிடைக்கும். அந்த வகையில் நம்முடைய சாஸ்திரியாளர்கள் திருக்குறள் பாக்களை இறைவாய்ப்பிட்டார். கடவுள் வருகிறது அதில் 10 குறட்பாக்கள். அந்த குறட்பாக்களை அவர் அருங்கந்தத்தில் எழுதி கொண்டே வந்தார். முதல் குறளை படித்த உடனே அப்படியே நான் அவரை கூப்பிட்டு அலைபேசி வாயிலாக இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறீர்கள், இதெல்லாம் என்ன ஒரு விமர்சனம் சொல்லலாமாங்க, அது மாதிரி அவருக்கு. அப்புறம் எல்லாம் அதற்கு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சோமபுரவர்கள் இந்த 10 குறட்பாக்களுக்கு நீங்கள் எழுதியிருக்கிற உரையோடு நீங்கள் அதை வெளியிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, காஞ்சிபுரத்தில் துரை அனந்தநாதனை நான் கொடுத்திருக்கிறார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்ட மட்டும் கைவிடுங்க, நாளைக்கு வேணாலும் இருக்கீங்க, அது பெரிய விஷயம். ஏன்னா எனக்கும் முன் தலைமுறைக்கும் முன் தலைமுறை அதிகம். அவர் திருக்குறள் ஆராய்ச்சியும் ஜைன சமய சித்தாந்தம் என்கிற ஒரு நூலை எழுதினார்.
போட்டு காட்டி அது புத்தகம் நான் ஒரு புத்தகமாக இருக்கு. அந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தை நான் அனுப்பி வைப்பதும் மறுபடியும் ஒரு முறை கொடுக்கும். அது போல நாம் நம்முடைய செல்வங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு முந்தி வருதல் வேண்டும், சோம்பி இருத்தல் கூடாது. அந்த வகையில இந்த குரட்பாக்களை படித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த குரட்பாக்கள் எவ்வளத்தை சொல்கின்றன என்பதை எடுத்து சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதிக மேடைகள் சொல்லுங்க, யாரும் சொல்லாதீர்கள். தமிழ்நாட்டிலே சமணத்தை அழித்து ஒரு இயக்கம் யாருக்காவது பேர் தெரியுமா? பக்தி இயக்கம். என்ன இயக்கம்? பக்தி இயக்கம். கிபி 6ஆம் நூற்றாண்டு. அந்த பக்தி இயக்கத்தை யார் கையில் எடுத்தார்களோ அவர்கள் தான் விட்டுவிட்டார்கள். நான் அப்படியே புத்தகங்களை படிக்கும் போது அந்த பக்தி இயக்கம் எங்கே போய் தேடிக்கிட்டு இருக்கிறார். அது எங்க இருக்கு தெரியுமா? நம்மை அழித்த இயக்கம் அவர்களிடத்திலே இல்லை, யாரிடத்துல இருக்கு? நம்மிடத்தில் இருக்கு. ஆனால் வெறும் பக்தி மட்டும் சமுதாயத்தை மேம்படுத்துவது, கலைகளை மேம்படுத்துவது. நான் ஒரு நாளைக்கு பேசும்போது ஒரு அறிஞர் தமிழகத்திலே பலராலும் அறியப்பட்டிருக்கிற ஒருவர் நுண்கலைகள் அனைத்தையும் ஃபைன் ஆர்ட்ஸ் அவை அனைத்தையும் தமிழகத்திலே அழித்தவர்கள் தமிழர்கள். ஒரு புத்தகம் இருக்கிறார். நான் அன்றைக்கே கேட்டேன், புத்தகத்தை யாராவது யாரும் அது மாதிரி புத்தகங்கள் வெளியே வருகிறார். இதையெல்லாம் தடுக்கணும். ஜீவகன் போன்றவர்களெல்லாம் ஒரு நேரத்தில் நான் என்ன பண்ணேன், ஒரு அழைப்பு கொடுத்தேன். எங்களுக்கு வயதாகி கொண்டிருக்கிறது, எங்களால் எவ்வளவு காலம் செயலாக்க முடியும் என்று தெரியவில்லை. இளைஞர்களே வாருங்கள். ஒரு 10 பேர்கள் வந்தால் ஒரு 5-6 பேர்களாவது தேர்ந்தீர்கள். நாங்கள் சொல்கின்ற மாதிரி எல்லா இலக்கியங்களையும் படியுங்கள். அப்படி படித்த பின்னாலே அவர்கள் முரணான கருத்துக்களை சொன்னால் அதற்கு பதில் தாருங்கள் என்று முதல்ல மேடையை ஒரு 10 பேர் வந்தார்கள். எத்தனை பேர்? அவருக்கு மீதி 9 பேர் என்ன போனாங்க. இப்ப கூப்பிட்டாங்க இல்லை. இப்ப பல கூட்டங்களில் பல மேடைகளில் ஏறி நானே கூட ஒரு பேசும்போது சில நேரங்களில் தவறான கருத்துக்கள் வந்தால் அப்பவே நான் சொல்றேன், இது தவறு. ஏன் தெரியுமா? உலகம் இருக்கிறார்கள், இங்க நாம் இருக்கிறோம். ஆனால் அறிஞர்கள் மற்றவர்கள் இருக்கிற அவையிலே போயிட்டு மாதிரி சொன்னால் இவ்வளவு தவறான இப்படி குடம் போட்ட தங்கமாக எல்லாரும் மாற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அந்த ஆசைக்கு ஒரு உருவம் கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆசிரியர்கள். ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறோம். இந்த அதிக பேசியிருக்கிறோம் அரசியல் மட்டும் நிகழ்வு நம்மளுக்கே இருக்கு. ஆகையினால இந்த புத்தகத்தை வெளியிடுவதை மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் பிரதியை நண்பர் தர்ணேந்திரநாத் அவர்கள் பண்ணியிருக்கிறார். இரண்டாவது படியை கருணை சுகுமாரன் அடுத்து B.A. பிரபாகரன் அவர்கள். B. ரவிக்குமார். A.V. ஆனந்தன்.
இருக்காங்களா? பக்கவாக்கு இருக்காங்களா? வந்து போயிட்டு என் சாந்தகுமார். என் சாந்தகுமார். சாந்தகுமார் சார் வந்துருப்பாங்க. எஸ் பிரகாஷ். திருமதி சுலோச்சனா நாகராஜ்.